ஹாய் ஆல். இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வெங்காய குழம்பும் முட்டைக்கோஸ் கூட்டும் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெங்காய குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. இதுதான் இதுக்கோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த குழம்பு வந்து சட்டியில் வச்சோன்னு வைங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையான குழம்பு. இது வந்து நல்ல எண்ணெயில் வதக்கி வைக்கணுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு செய்யும்போது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்தோன்னு வைங்களேன், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெயில் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த வடகம் போட்டு தாளித்து கடைசியாக கொட்டினோன்னு வைங்களேன், இந்த குழம்பு சூப்பர் கிளாஸியாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் வெங்காய குழம்பு. அந்த எண்ணெய் தெரியாதுங்க, நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா உள்ளே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா பொரியலில் வந்து குட்டி குட்டியாக அந்த பாசிப்பருப்பு வந்து முழுசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து மோர் மிளகா போட்டு தயிர் தாளிச்சிருக்கோம். இந்த மாதிரி அருமையான டிப்ஸோடு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் டெய்லி தயாராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.